வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய சரத்குமார் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு தரோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டும் இல்லாமல். ஸோ இதுதாங்க நம்ம தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லான்ச் பண்ணியிருக்க எஸ்ஐபி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டும் கட்ட வேணாம், டைரெக்டாக 2000 ருபீஸ் கட்டலாம். நீங்கள் கட்டுறதுக்கு இதுமாரி 5000 ருபீஸ் மதிப்புள்ள கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். இது இல்லாமல் 500 ருபீஸ் மதிப்பில் கிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ உள்ளே வரும்போதே என்ட்ரி பண்ணிடணும். ஸோ மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போது பாருங்கள். ஸோ இதில் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்திருக்க கஸ்டமர்ஸ் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஸோ உள்ளே வந்த உடனே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. ஸ்கீம் வந்து மக்கள் இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 2000 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட பேர் லேண்ட் ஆகியிருக்காங்க. நம்மகிட்ட இன்னும் சொல்ல போனா லோக்கல் சைட் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். புது சைடு பார்த்து சரவணன் சார் வந்து வைஸ் பிரசிடென்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சார் ஒரு வாழ்த்துக்கள் சார். எல்லாம் டீட்டெயில் டைம் பண்ணுறாரு. உங்களுக்கு ஏதாச்சும் சைட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா அவங்க கேட்குங்க. ரொம்ப யூஸ் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? சரியா கேட்கல. ஜெயனிஸ் தான் சொல்றாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நாங்கெல்லாம் தனியாக இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கு. அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன விஷயம்னா 31வது வெற்றிகரமான 31வது எஸ்ஐபி குழுக்கள். அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல். நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் சொல்லுவாங்க. அந்த தொடர்ந்து கரெக்டா மாசம் அந்த குழுக்களை நடத்தி அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும். அது இல்லாம அந்த கமிட்மெண்ட் நம்ம என்ன சொல்றோமோ அந்த கமிட்மெண்ட் இது வரைக்கும் நாங்கள் வெள்ளிக்காய் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ சூழ்நிலையின் காரணமாக சில மாதங்கள்லாம் வரும், எல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்கீம் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபா கட்டி என்னால் இடமே வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இடம் வாங்கணும். அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த 2000 ரூபா கட்டுற எஸ்ஐபி ஸ்கீம். ஸோ ஒரு சாதாரணமாக பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க, தினக்கூலி வியாபாரம் பண்றாங்க. அவங்க கூட என்னால் வாங்க முடியுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களால் முடியும்னு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது தான் இந்த பிசினஸ். இல்லைங்களா? இந்த 2000 ரூபா கட்டும்போது அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் உள்ளதுன்னா என்னால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? வாங்க முடியும் நம்பிக்கை நம்ம உருவாக்குறோம். அது இல்லாமல் மாசம் நீங்க அவங்களை போய் பார்க்கும் போதும் அவங்க நம்ம ஆபீஸ்க்கு வரும்போதும் அவங்க நம்ம கிட்ட தான் இடம் வாங்க போறாங்க ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுது. அவங்க மூலியமா ஒரு 10 பேர் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒன்னு 10 ஆகலாம், 10 எத்தனை ஆகலாம், 100 ஆகலாம். ஸோ அது மாதிரி 1 10 100 ஆகலாம் இந்த எஸ்ஐபி ஸ்கீம். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க எல்லாருமே இடம் வாங்கணும். ஒரு 100 பேருக்கு இடம் வாங்கணும் முடிவு பண்ணுங்க. அந்த விதத்துல எனக்கு அறிமுகப்படுத்தி நம்ம தியாகராஜன் சார் ஆரம்பத்திலே நீங்க ஒரு இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கேட்டாங்க நீங்க எவ்வளவு பேரை போடுவீங்கன்னா, நான் 100 பேர் போடுவேன்னு சொன்னாரு. அந்த 100 பேர் முடிச்சிட்டாரு. அப்போ அவரு எப்படி அதை செஞ்சாரு? ஏன் நம்மளால ஏற முடியாது? அவர் நினைச்சார் எண்ணம், இந்த எண்ணம் தான் அவர் கொண்டு வந்தது. என்னால பண்ண முடியும்னு அவர் நினைச்சாரு, அது அவர் கொண்டு வந்தது. இப்ப எடுத்துக்காட்டு நம்மளே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இருக்கோம், எந்த ஒரு பொருள் டிசைட் பண்ணல, பஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம டிசைட் பண்ணாதான் அந்த ஊருக்கு போக முடியாது. கோயம்பேடுல உட்காந்து கோயம்பேடுல வைக்கலாம் பார்க்க வச்சுக்கீங்களேன், திருச்சிக்கு போனோம் இல்ல மதுரைக்கு போனோம், டிசைட் பண்ணாதான் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற முடியாது. அந்த மாதிரி முடிவு பண்ணுங்க, நான் இடம் வாங்குவேன், நான் 2000 ஸ்கீம்ல சேர்ந்து வாங்குவேன், இது மூலியமா ஒரு 10 பேரை வாங்க முடிவு பண்ணி யாரெல்லாம் முடிவு பண்ணாங்களோ அவங்க தான் இன்னைக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு இப்போ எல்லாருமே வந்து விண்வெளிக்கு போய் வர முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல டெஸ்லாவுடைய ஓனர் யாரு? எலான் மாஸ்க் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்புறேன், நான் போய் வருவேன் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாரு. அதை முயற்சி தொடர்ந்து பல முறை தோத்துருக்காரு. பல முறை இப்போ கூட ரீசெண்டா கூட ஒரு மேல போய் கீழே இருந்து பல கோடி. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல, அவர் முயற்சியில தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம யார்கிட்ட ஒரு எறும்பு கிட்ட எடுத்துக்கலாம். எறும்பு ஒரு கோடு நேரா போய்கிட்டே இருக்கு. நீங்க எத்தனை முறை வேணா அந்த எறும்பு கூட கழிச்சு பாருங்க, அது மறுபடியும் அந்த நேர்கோட்டை பிடிச்சிடும். பிடிக்கிட்டே இல்லையா? கரெக்டுங்களா? அதே மாதிரி அதை விட பெருசா உருவத்தில் இருக்க ஏதோ ஒரு இறந்து கிடக்கும் பல்லி, அந்த பல்லியை சுத்தி அந்த எறும்பு வந்து அப்படியே தூக்கிட்டு போகும். பாத்துருக்கீங்களா? அப்ப அது முயற்சி கூட்டு முயற்சி தான். அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த எஸ்ஐபி. நீங்க வாங்குறது இல்லாம பல பேரை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலமா இருக்கும். அடுத்தது அச்சரபாகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 4 சீட் வரும்போது 4 சீட் என்ன பண்ணி சைட்டு 299 ரூபா பட்ஜெட் வந்து, அடுத்து வந்து 475 ரூபாய்க்கு பழவேற்காடுல நம்ம ஏற்கனவே போட்ட தாக்கல் பெறும் ஒரு சைட் வருது. அடுத்து திருப்பாளையம் ஏற்கனவே நாங்க போட்ட திருப்பாளையம் 25 ஏக்கர்ல சக்சஸ்ஃபுல்லா 2018 நம்ம போட்டோம். அந்த சைட்டுடைய பேலன்ஸ் அதுல ஒரு 50 பிளாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் இன்னும் அது ஃபைனல் பண்ணல சார். ரேட் இன்னும் அது ஃபைனல் பண்ணல. 3வது சைட்டு. 4வது ஒரு சைட்டு ட்ரெயின் ரூட்ல எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க அரக்கோணத்துக்கும் திருவள்ளூருக்கும்
நடுவில் ஒரு சைட் வருது. அது ஒரு EMI சைட் வருது. அது இந்த ரேட் கையிலாம் கூடிய அடுத்த மாசத்துக்குள்ள அனுப்பிச்சுட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த SAP-யை யாரெல்லாம் போட வைக்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. யூஸ் பண்ணிக்க சைடு அது ஃபைனல் ஆகல. அச்சனப்பாக்கத்தை பற்றி நம்ம பேசணும். பார்த்தீங்கன்னா அச்சனப்பாக்கத்துக்கு 3 வழியா போகலாம். வேலுமருத்தூர்லேருந்து போகலாம், மலைமாதா கோயில், அச்சனப்பாக்கம் மலைமாதா கோயில் வழியா போகலாம். அப்புறம் கடமலைப்புதூர் ஆத்தூர் டோல்கேட்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி இந்த கடமலைப்புதூர் பிரிட்ஜ் வரும். அந்த இடத்துல கடமலைப்புதூர்லேருந்து தொழில்பேடுலேருந்து ரைட்டு திரும்ப ட்ரெயின் அந்த இடத்துல பிரிட்ஜ் வரும். அதான் கடமலைப்புதூர் ஜங்ஷன். அது வழியா போகலாம். 3 வழியா போகலாம். ஸோ எந்த பக்கம் போனாலும் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. நீங்க வேல்மருத்தூர்லேருந்து போனீங்கன்னா ராமாபுரம் 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ராமாபுரம் ஜங்ஷன் வரும். அங்கேயும் பெட்ரோல் பங்க் இருக்கு, பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, கடைகள்லாம் இருக்கு, பெரிய ஜங்ஷன். அதுல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா எலப்பாக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். எலப்பாக்கத்துல உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு, பேங்க் இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, பெரிய பால் கூட்டுறவு பண்ணை இருக்கு. நம்ம ஐநாவரத்துல இருக்கிற பால் பண்ணைக்கு அங்க இருந்தா பால் வருது. ஸோ அந்த குளிர்விட நிலையம் அந்த ஜங்ஷன் இருக்கு. அங்க வந்து எல்லாமே ஷேர் ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு. வார்த்தி போற பஸ் அந்த வழியா போகும். வேடல் போற பஸ் அந்த வழியா போகும். வார்த்தி போற வார்த்தி ரொம்ப பஸ். செங்கல்பட்டுல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கு, தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு. அந்த ரூட் வார்த்திக்கு போறது தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு. அந்த ரோட்ல அந்த பக்கம் வரலாம். அதே மலைமாதா கோயில வந்தீங்கன்னா நேரா கரெக்டா ஒரே ரோடு 10 கிலோமீட்டர் எலப்பாக்கத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். அடுத்து வேடல் இது கடமலைப்புதூர் வழியா வந்தோம்னா கடமலைப்புதூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம அஜித்தோடைய ஃபார்ம் லேண்ட் இருக்கும். அது தாண்டினோட ரைட்டு திரும்ப அந்த இடத்துல தான் SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் போட்டிருக்காங்க. 200 ஏக்கர்ல SRM காட்டாங்குளத்துல இருக்கு இல்லையா SRM. எப்படி நமக்கு வந்து காட்டாங்குளத்துல இருந்து தாம்பரத்துல இருந்து காட்டாங்குளத்துல பெரிய டெவலப்மெண்ட்ல SRM காலேஜ் நம்ம அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கு. அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் அங்க இருக்கு. 200 ஏக்கர்ல வாங்கிருக்கா. ஃபியூச்சர்ல அதுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் வரலாம், இன்ஜினியரிங் காலேஜும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம அங்க வந்து நம்ம அஜித்துடைய ஃபார்ம்ல நிறைய வந்து நமக்கு பசங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு. IIT-ல இருக்க பசங்க ட்ரைனிங், அண்ணா யூனிவர்சிட்டியில பசங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து அவருடைய ஃபார்ம்ல இருந்து அங்க தான் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து கூடிய பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம். அந்த சைட் வந்து நம்ம போனதுல பெரிய சைட் ஒரு 100 ஏக்கர், 3500 பிளாட் இருக்கு. அதுல இப்போ ஒரு 100 பிளாட் நமக்கு கொடுக்குறாங்க. 299 ரூபா ரேட்டு. ஒரு மாசத்துக்குள்ள முழு பணம் கட்டுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீ. பிளஸ் வந்து பாதி பணம் கட்டிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள பாதி பணம் கட்டுறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தருவோம். பேலன்ஸ் உங்களுக்கு 11 மந்த் ஸ்கீம் இருக்கு. அதுல அதே மாதிரி இங்க பழவேற்காடு தாங்கல் பெருங்குளம் சைட்டு, அதுவும் நம்ம ஏற்கனவே போட்ட சைட். அது ஒரு 35 ஏக்கர் பெரிய சைட்டு. அதுல வந்து பின்னாடி இப்போ ஒரு 100 பிளாட் வந்து 475 ரூபா ரேட்டு. ஒரு மாசத்துக்குள்ள முழு பணம் கட்டுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி, பாதி பணம் கட்டுறவங்களுக்கு பேலன்ஸ் 11 மாசத்துக்கு வட்டி இல்லாம நீங்க கட்டலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பழவேற்காடு திருப்பாளையம் சைட்டு ஆன் ரோடு நம்ம பொன்னையில இருந்து 13வது கிலோமீட்டர் திருப்பாளையம் வில்லேஜ். திருப்பாளையம் வில்லேஜ் லெஃப்ட் சைடு பிரளயம்பாக்கம் வில்லேஜ் தானோட திருப்பாளையம் வில்லேஜ் பெரிய ஆர்ச் இருக்கும், கோபதை மன்னன் இருக்கும் லெஃப்ட் சைடு. அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம பொக்கிஷன் மட்டும் அதுவும் முடிச்சிட்டோம். இது லெஃப்ட் சைட்ல இப்போ வருது. அதுல phase 3 இருக்கு, phase 5 இருக்கு, phase 7 இருக்கு. அதுல இருந்து பிளாட்ஸ் கொஞ்சம் எடுத்து தராங்க. நல்லா இருக்கும் அந்த சைட்டு. ஆன் ரோட்லயே இருக்கு. நல்லா பார்க்கும்போது பஸ் போய் இறங்கினாலும் நம்ம சைட் வாசலே இறக்கலாம். இந்த 2 சைட்டுக்கும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம், பொன்னேரி வந்து மகேந்திரா வேல்டு சிட்டி வந்திருக்கு, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது காட்டுப்பள்ளி போர்ட் பெரிய டெவலப்மெண்ட். சென்னை எப்படி டெவலப் ஆச்சு, போர்ட் வந்து டெவலப் ஆச்சு. அந்த மாதிரி அங்க வந்து இந்த காட்டுப்பள்ளி போர்ட் தான் இப்ப ஏசியால அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிற இடம். ஸோ அதுல வந்து பெரிய வளர்ச்சி இருக்கு. 200 ஏக்கர் 2000 ஏக்கர் பெருசு பண்ண போறாரு. ஸோ நிறைய வேலை வாய்ப்பு இங்க மகேந்திரா வேல்டு சிட்டி வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்க வந்து காட்டுப்பள்ளி போர்ட்டால நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரெண்டுத்தையும் வந்து சனி ஞாயிறு லீவுக்கு இங்க வேலை செய்யறவங்க ஒரு ரெக்ரியேஷன் எப்படி ஓஎம்ஆர் ஈஸியா டெவலப் ஆச்சு, சனி ஞாயிறு லீவு இருக்கிறவங்க அந்த ஈஸியா நோக்கி போக ஈஸியா டெவலப் ஆச்சு. அந்த மாதிரி இங்க வேலை செய்யறவங்க அந்த பழவேற்காடு பீச் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், 3வது டூரிஸ்ட் ஸ்பாட். புலிகேட் லேக் வந்து கோவா பீச் மாதிரி பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்த போறாங்க. இது பேராஷூட் ரைடு, பனானா போட்டு ஸ்பீட் போட்லாம் போட்டு டெவலப் பண்ண போறாங்க. அந்த மாதிரி வந்து 3வது மகேந்திரா வேல்டு சிட்டி காட்டுப்பள்ளி போர்ட் இந்த வேலை வாய்ப்பு இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண ஸ்டேட் ஹைவே நம்ம சைட் இருக்கு. 3வது புலிகேட் லேக் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறப்போகுது அந்த பழவேற்காடு சுற்றுலாத்தலம். அது இல்லாம ஆன் ரோட் ஸ்டேட் ஹைவே 104 மீஞ்சூர்ல இருந்து பழவேற்காடு கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் ஹைவே மேலே நம்ம சைட் இருக்கு. சைட்டுக்குள்ள EB போஸ்ட் இருக்கு. வீடு கட்டுறவங்க உடனே கட்டிக்கலாம். புது லேஅவுட் நிறைய போட்டு நிறைய வேலை ஜாஸ்தியா வச்சுட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது ஈஸியா இருக்கும். எப்பவுமே எதையுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் பீப்புள் யாரும் பார்ப்பாங்க, அது இருக்க பாசிட்டிவ் பார்ப்பாங்க. நெகட்டிவ் பீப்புள் இருக்க நெகட்டிவ் பார்ப்பாங்க. பக்கத்துல லேஅவுட் போட நமக்கு லாபம் தான். அவங்க மூலியமா அங்க வரணும் நம்மளுக்கு லாபம். நம்மளுக்கு வந்து ஒரு 36 வருஷம் நிறுவனம் தமிழ்நாட்டிலே ஒரு 1100 ரூபா கொடுத்தா லீகல் ஒப்பீடு தர ஒரே நிறுவனம் நம்ம தான். மற்றவங்க தரவா எனக்கு தெரியாது. லீகல் பார்த்து லீகல் கரெக்டா வந்து 52,000 ரூபாய் அக்ரிமெண்ட் அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு நீங்க எந்த ஸ்கீம் தேர்ந்தெடுக்க அந்த ஸ்கீம் எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் இந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் போற ரோடு மேலே இருக்கு. மகேந்திரா வேல்டு சிட்டி, காட்டுப்பள்ளி போர்ட், டூரிஸ்ட் ஸ்பாட், ஸ்டேட் ஹைவே மேலே இருக்கு, TTCP நல்லா போட்டு இருக்கு, ஸ்கீம் இருக்கு. நமக்கு எல்லாத்தோட பெஸ்ட் ஸ்கீம் தான்.
நம்ம கொடுக்குற ஸ்கீம் மற்றவங்க கொடுக்க முடியாது. அது இல்லாமல் நமக்கு ஒரு ப்ரைட் இருக்கு. 34 வருஷம் கம்பெனி லைஃப் டைம் கேரண்டி, வாழ்நாள் முழுக்க நம்ம கேரண்டி. ஆல்ரெடி நம்ம 3வது தலைமுறையா இருக்கும், இன்னும் 3 தலைமுறை நம்ம தான் பண்ண போறோம். இதே ரோட்ல நம்ம சொந்த பில்டிங்ல பண்ணிட்டு இருக்கோம். மற்ற எந்த நிறுவனம் சொல்ல முடியாது. லைஃப் டைம் கேரண்டி வார்த்தை நம்ம சொல்றோம். இதை நீங்க எடுத்து சொல்லலாம். இதுதான். ஸோ ஒரு பொருள் விலை ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும், அதை ஃபீல் பண்ணுவோம். அந்த குவாலிட்டி பிராண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த பிராண்ட்னா பிராண்டை நம்ம காப்பாற்றணும். மற்றவங்க மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து காணாம போயிட்டாங்க. எடுத்துக்காட்டு வந்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து உங்களுக்கு டிமானிட்டேஷன் ஃபர்ஸ்ட் 2015 பட்டாள எல்லாம் விற்க கூடாது, ஒன்லி வந்து டிவிசிக்கு அப்பதான் விற்கிறோம். 25 பேர் காணாம போயிட்டாங்க 100 பேர்ல. அதுக்கப்புறம் டிமானிட்டேஷன் பீரியட் எல்லாம் பிளாக் பண்ணி நிறைய குழந்தை இடம் அவங்க நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்தது. கொரோனா பீரியட் ஒரு 20 பேர் காணாம போயிட்டாங்க. யாரெல்லாம் ஸ்டாண்டர்டா ஒழுக்கமா நேர்மையா பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம தான் நார்த் சைடுல நம்மளும் நிறுவனம் நம்ம தலைவர் இதை வந்து நீங்க எடுத்து சொல்லணும். உங்களுடைய வாடிக்கையாளருக்கு நீங்க எடுத்து சொல்லணும். எதையுமே நீங்க பேசுறதுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாடிக்கையாளருக்கு இப்ப புதுசா இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? உங்க பேர் தமிழரசு. தமிழரசு சார் ஒரு கஸ்டமர்கிட்ட பேச. உங்க பேர் மேடம்? ஜெயந்தி மேடம். இவங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறீங்கன்னா முதல் தமிழரசன் சார் நம்பி தான் அந்த கஸ்டமர் வராங்க, ஜெயந்தி மேடம் நம்பி தான் அந்த கஸ்டமர் வராங்க. அப்புறமா தான் நீங்க யார் டீம் சார்? அமதா மேடம் டீம். நீங்க வந்து தீபா மேடம் மூலியமா என்னுடைய டீம் தான் மேடம். இப்ப இவங்களுக்கு அப்புறமா தான் நாங்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் தமிழர் சார் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர். நீங்க சொல்ல உங்களுக்காக ஒரு பணம் கட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா துணை புள்ளியிருந்து நம்மளுடைய பிராண்ட் 36 வருஷம் கம்பெனி. அவங்க யார்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனி எனக்கு தெரியுமா, நல்லா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு அட்வைஸ் நம்ம லீகல் கொடுத்தாலும் அந்த கம்பெனி லீகலா எல்லாம் பக்காவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஹெல்ப். அது தெரியாத கம்பெனி போய் நம்ம ஒர்க் பண்ணோம். மற்ற கம்பெனி ஒர்க் பண்ணது நம்ம 50% ஒர்க் பண்ணா போதும். இல்லையே மற்ற கம்பெனி 100% எஃபர்ட் போடும். நம்ம கம்பெனி 50% எஃபர்ட் போட்டா போதும். ஒரு கஸ்டமருடைய ஆட்டோக்காரருக்கு வந்து அவன் அம்மா ஒய்ஃபோ பொண்ணு வந்து மரம் கட்டிட்டு போயிட்டாங்க அருமந்தையில. அடுத்த நாள் அவங்க அப்பாவை கூட்டு வராங்க, ஆட்டோக்காரர் கூட்டு வராங்க, வந்து பாக்குறாரு. கம்பெனி பேர் பார்த்து தனியா ஒன்றும் பிரச்சனை நல்ல கம்பெனி பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி நான் மைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ அந்த இந்த ரெஃபரன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க யார்கிட்ட போய் சொன்னா கூட உங்களுக்கு பாதி நீங்க மீதி எங்க கம்பெனி முடிச்சு கொடுத்துரும். சரி, அடுத்து வர சைட்டு ரொம்ப நாள் நம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெயின் ரூட்ல ஒரு சைட் வருதுங்கிற அதை பத்தி அடுத்த வர மீட்டிங்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த பத்தி ட்ரெயின் ரூட் எந்த சைட் தெரிஞ்சோம்னா அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அத்தனை பாக்கத்துக்கு நீங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்லலாம்னா ஹைவேஸ்ல இருந்து 12 கிலோமீட்டர் நீங்க வந்து ஒரு 15 நிமிஷத்துல போயிடலாம் நம்ம சைட்டுக்கு. சைட் அந்த ரேட்டுக்கு நீங்க தமிழ்நாடு உள்ள 290 ரூபாய் ரேட்டு கம்மி யாருமே தரோம். எந்த மூலையில கூட அந்த இடத்துல. ஆனா நம்ம வந்து எலப்பாக்கம் ஒரு பெரிய சிட்டிக்கு பக்கத்துல தரோம். எலப்பாக்கம் எல்லா வசதியும் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு, செங்கல்பட்டுல இருந்து பஸ் இருக்கு, ரோடு ஊரை ஒட்டின மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அருமையான இடம். சரிங்களா? இதை எடுத்து சொல்லுங்க. இப்ப நீங்க போய் பேசுறீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சைட்ல வாங்க வைக்கலாம், எந்த ஒரு ரூட்லயே வாங்கலாம். ஸோ அதுக்கு இந்த எஸ்ஐபி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களோ எஸ்ஐபில ஒரு 10 பேரை செஞ்சீங்கன்னா தானா உங்களுக்கு பிசினஸ் வரும். சரிங்களா? இந்த இதுக்கு மேல ஏதாவது தேவைப்பட்டா ஃபர்ஸ்ட்ல எழுதி வச்சுங்க. அடுத்தது வரும்போது உங்க லீடர்கிட்ட கேளுங்க, நம்ம சொல்லலாம். டீம் பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. இந்த 31 மாசம் சக்சஸ்ஃபுல்லா பண்ற இதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் காரணம். ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து இதை பத்தி பேசுறதுக்கு என்னுடைய அலுவலக பத்தி திரு தியாகராஜன் சீனியர் வைஸ் பிரசிடன்ட் திரு தியாகராஜன் சார் வருவாங்க. வரவேற்கிறேன். நன்றிக்கிறேன். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது எப்படி சொல்றது? சூப்பரா இருக்கீங்கன்னா ஒரு கிளாப் தரலாம். ஓகே. குழுக்கள் போறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம். நம்ம நிறைய பேர் வந்து எஸ்ஐபி கட்டிட்டு இருப்பீங்க. இப்ப எத்தனை மாசம் சார் சொன்னாரு? 31வது மாசம். இப்ப எல்லாருமே மேக்சிமம் அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு 31 மாசம் 2000 கட்டோம்னா எவ்வளவு வந்திருக்கும்? 52,000 அக்ரிமெண்ட் தாண்டிடுச்சா? அப்ப அப்படியே கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க? 1 2 3 கஸ்டமர். மொத்தம் மார்க்கெட்டர் தான் நம்ம தான் இருக்கீங்க. ஓகே. இந்த கன்வே வந்து கஸ்டமர்கிட்ட போய் சொல்லுங்க வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிட்ட இப்ப இருக்க அச்சனப்பாக்கம் சைட் வந்து இவங்க ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அக்ரிமெண்ட் வந்து 52,000 தான். ஸோ இங்க அக்ரிமெண்ட்ல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி உடனே பிளாட் உங்களுக்கு நீங்க ஒரு 3 மாசம் ஸ்கீமோ இல்லை நெட் கேஷ் ஸ்கீமோ இல்லை இதுலயே வந்து 11 மாசம் ஸ்கீமா இருக்கு. நீங்க வந்து உங்க யார் கூட்டினாலும் உங்க சீனியர்ஸா கேட்டுருங்க கண்டிப்பா. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரி 31வது மாசம் இது வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 வருஷம் ஸ்கீம் நம்ம கொண்டு வந்தது. 5 வருஷம் எவ்வளவு சேர்க்க முடியும்? 2000 ரூபாய். யாராவது சொல்ல முடியுமா? 80 மாசம்னா 1,60,60,000 ரூபாய். ஓகே. இப்ப இது மாதிரி ஸ்கீம் வந்து நம்ம வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணிருந்தோம்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்ப இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது. ஸோ 2000 ரூபாய் வரும்போது நம்ம சொல்றோம் 2000 பேர்
ஜாயின் பண்ணும்போது சொல்லலாம் இருந்தோம். ஸோ இது வந்து நம்ம என்ன வாங்க வைக்கிற கஸ்டமரை லேண்ட் தான் வாங்கணும். லேண்டுக்கு மெயினா என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வேணும், பணம் வேணும். ஸோ இந்த 2000 ரீச் ஆனதுனால இந்த மாசம் வர மாசத்துல இருந்து நம்ம இந்த 2000 ரூபாய் ஸ்கீமுக்கு நாங்க பேசி இந்த 50,000 ரூபாய்க்கு பதில் வெள்ளி தரதுக்கு பதில் கஸ்டமர் மீட்டிங்ல பேசி சேர்மன் ஐயா வந்து உங்க 2000 ரூபாய் கட்டும் போது 80 ரூபாய் சேர்க்கிறோம். வாழ்த்துக்கள் நம்ம கிளப் இருக்கலாம். அது 2000 ரூபாய் நீங்க கட்டும் போது உங்களுக்கு காசா வந்து எவ்ரி மந்த் என்ன ஆகுது, நீங்க 4000 ரூபாய் கட்டினா எவ்வளவு ஆகுது, 160 ரூபாய். ஸோ அது நம்ம ஒரு பெரிய இன்கம். ஸோ இதுவரை நிர்வாகம் வந்து ஏற்கனவே வந்து அக்ஷரபாக சைட்லாம் பண்ணி கொடுத்தாங்க, சதுரடி 10 ரூபா வந்து கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து இப்ப பெரிய ஸ்கீம் சார் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாமா, பண்ணலாமா, இதை கஸ்டமர் போய் சொல்லுவீங்களா? ஸோ நன்றி. மக்கள் சேவையில் கல்வி எஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் 2022 ஆகஸ்ட் அனைவருக்கும் நிலமற்ற வகையில் கல்வி எஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மூலம் உலக வரலாற்றிலேயே ரியல் எஸ்டேட் துறையில் முதல் முறையாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எனும் SIP என்பது அனைத்து மக்களும் பயன்பெறுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியின் மாத வீட்டுமனை சேவை திட்டமாகும். 1500க்கும் மேற்பட்ட வீட்டுமனை முதலீட்டாளர்களையும் 500க்கும் மேற்பட்ட மக்களின் சொந்தமாக நிலவாங்கும் கனவை நிறைவேற்றியும் தனிமை அதன் பாதையில் கம்பீரமாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் எங்களுடன் தனிமை SIP வீட்டுமனை சேமிப்பு திட்டத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். தனிமை SIP முதலீட்டாளர்களின் ஃபீட்பேக் என்னவென்று தற்போது காணலாம். வணக்கம், என் பேர் திவாகர். என் பேர் மெதியா. வணக்கம், நாங்க கோம்பேட்ல இருந்து பேசுறோம். நாங்க தனியார் வந்து இந்த SIP ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஸ்கீம் மூலமா மந்த்லி ஒரு 2000 ரூபாய் நீங்க கல்வி தெரியாம நீங்க கட்டினீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் ஏதாவது லேண்ட் வாங்கும்போது அதை பெனிஃபிட்டா இருக்குன்னு சொன்னாரு. ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து பட்டால இருந்து எவ்ரிதிங் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. SIP மூலமா அறிமுகப்படுத்தினாரு. மாசம் 2000 கட்டிட்டு இப்ப இவங்க 10 எடுத்துட்டு போனா இவங்க தான் கட்டணும், 40,000 கட்டணும், 50,000 கட்டணும்னா என்னால முடியாது. என்னால அண்ணாவது நாங்க கூலி போடுறோம், என்னால அது முடியாது. இது வந்து எனக்கு மாசம் 2000 கண்ணு தெரியாம ஒரு இவங்க பணத்துக்கும் ஒரு பாதுகாப்பு, அதெல்லாம ஒரு இடம் எப்படிதான் நாங்க இடம் வாங்க போறோம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 2000 கட்டினா ஒரு வெள்ளிக்காய். எனக்கு ஆரம்பத்துல அதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை, இருந்தாலும் சார் சொன்ன ஒரு காரணத்தையாக நான் கட்ட ஆரம்பிச்சேன். என்னோட பிசினஸ் காரணம் தான் அந்த இடத்த வந்து நான் வாங்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கல. அது கிடைக்காததுக்கும் நான் SIP மூலமா கட்ட முடியும். அதுக்கப்புறம் லோன் போட்டு அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது அந்த லோனுக்காக ட்ரை பண்ணி அந்த இடத்த நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்ல இடமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்பவே நீங்களும் இந்த SIP ஸ்கீம்ல சேர்ந்து மாசம் மாசம் நீங்க வந்து பணம் 10,000 கட்டி சில்வர் காயினும் வாங்கி லக்கி ட்ரால உங்களுக்கு பிரைஸ் இந்த மாதிரி எந்த நிறுவனத்திலயும் தர மாட்டாங்க. நமக்கு வீட்டுக்கு மந்த்லி ஒரு லட்சுமி கிடைக்கிறது பாத்தீங்களா, வெள்ளி காயின் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பு. இதை வாங்குத கண்டிப்பா எல்லாரும். இந்த வாய்ப்பு கொடுத்த பெரிய சாரான சேர்மன் சாருக்கும், மணி சாருக்கும், அசோக் சாருக்கும் ரொம்ப நன்றி. எப்படி இருந்துச்சு வீடியோ? இவ்வளவு பெரிய இடம் வாங்க வச்சிருக்கோம், அதுக்கு பெரிய கைத்தறி கொடுங்க. SIP மூலியமா வந்து பாத்தீங்கன்னா 62 பேர் நான் வந்து இடம் வாங்க வச்சிருக்கேன். ஏதோ 2000 ரூபாய் ஜாயின் பண்ணி இதுக்கு வந்து நிறைய பேர் கனவா இருக்கும், நம்மளால ஒரு 1 லட்சம் ரூபாய் இடம் வாங்க முடியுமா? அப்படியாப்பட்டவங்க நிர்வாகத்துக்கு வந்து சேர்மன் ஐயா வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா யாருன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 ஸ்கீம்ல ஜாயின் பண்ண விடுங்க. சரிங்களா? பண்ணலாமா? அது நீங்க யார் வேணா தேர்ந்தெடுக்கலாம். சார் வருவாரு, அங்கேயே யாரையும் வர வேணாம். 1ல இருந்து 100 ஃபர்ஸ்ட் வராரு சாரு. அது யாரு பிரைஸ் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் உங்களை வாழ்த்து.
நம்பர் சொல்லுங்க சார் 28 சார் 101 சார் முதல் 1 இருந்து 100 78 யாருக்கு 78 கேட்லைன் தியாகராஜன் சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தயாராக தர முடியுமா? சார் அப்படியே இந்த பக்கமும் கொடுங்க. ஒரு அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் மாத்தி மாத்தி அப்படியே சார் 183 ஆமாமா 101 இருந்து 200 183 என்னோட டீம் வந்து சார் 280 மூன்றாவது 201 280 280 மூணு வீட்டுக்கு மறுபடி கேரம் ராமகிருஷ்ண ரெட்டி. ஏன்னா நாங்க நிறைய போட்டுருக்கோம். 317 சார் உங்களுக்கு கிடைக்கும் 317 300 400 கிலோ 317 317 கந்தமாரி சார் முகமது சாமி சார் 401 401 400 401 அப்புறம் 501 600 கிஷோர் கண்ணன் கேரம் அபியா மேடம் அஞ்சாவது அதிர்ஷ்டசாலி இது ஆறாவது அதிர்ஷ்டசாலி யாருப்பா 530 530 ஆறாவது அதிர்ஷ்டசாலி 530 உதயா சார் டீம்ல இருந்து அருண் பாஸ்கர். நீங்க வந்தாலும் வரலாம் இங்க கரெக்டா நடக்கும் சார் 655 455 ஏழாவது அதிர்ஷ்டசாலி 655 சார் அப்படியே ஃப்ரெண்ட்லயே கொஞ்சம் கொடுங்க சார் 715 715 எட்டாவது அதிர்ஷ்டசாலி பிரகதீப் கேரம் அபியா மேடம் பிரகதீப் கேரம் அபியா மேடம். 817 ஒன்பதாவது அதிர்ஷ்டசாலி 817 யார் சார்? ஆமாமா சீனிவாசன் சார் உமையா ஏ சீனிவாசன் சார் வந்து உமையால் 988 பத்தாவது அதிர்ஷ்டசாலி 988 யார் சார்? ஜனார்தன் சார் டீம்ல இருந்து ஜோசப் ஜாய்ஸ்ரீ ஜோசப் ஜாய்ஸ்ரீ 1015 1015 சார் 1015 11வது அதிர்ஷ்டசாலி 1015 கேரா பேர் சார்? கண்ணன் சார் டீம்ல இருந்து கீர்த்திகா மேடம் கண்ணன் சார் டீம்ல இருந்து கீர்த்திகா மேடம் 1200 சார் 12வது அதிர்ஷ்டசாலி 1137 கோவிந்தராஜன் சார் டீம்ல இருந்து மார்கரெட் கோவிந்தராஜ் சார் டீம்ல இருந்து மார்கரெட் 12வது அதிர்ஷ்டசாலி. கை தட்டுங்களா? அப்புறம் உங்களுக்கு 1248 13வது அதிர்ஷ்டசாலி 1248 இளங்கோவன் சார் டீம்ல இருந்து அந்தோனி சார் இளவரசர் அந்தோனி இளவரசர் அவர்தான் 1380 16வது அதிர்ஷ்டசாலி 1380 முருகவேல் சார் டீம்ல இருந்து சந்தியா மேடம் முருகவேல் சார் டீம்ல இருந்து சந்தியா மேடம் வாழ்த்துக்கள். 1451 அதிர்ஷ்டசாலி 1451 ஈஸ்வரி மேடம் டீம்ல இருந்து சரவணன் சார் ஈஸ்வரி மேடம் டீம்ல இருந்து சரவணன் சார் வாழ்த்துக்கள். சார் 1572 16வது அதிர்ஷ்டசாலி 1572 கஜேந்திரன் சார் டீம்ல இருந்து சிம்பி மேடம் கஜேந்திர சார் டீம்ல செல்வி மேடம் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. சார் 1615 ரெட்டி சார் டீம்ல இருந்து வினோதா மேடம் 16-15 ரெடி சார் டீம்ல வினோதா மேடம் 1758 18வது அதிர்ஷ்டசாலி 1758 கமல் சார் டீம்ல இருந்து லட்சுமி மனோஜ் 1758 கமல் சார் டீம்ல லட்சுமி மனோஜ் 1836 சார் 19வது அதிர்ஷ்டசாலி 1836 கடைசி வெங்கடேசன் சார் டீம்ல இருந்து
இந்து பிரியங்கா கலந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஒரே டீம் போக எல்லா டீம் கலந்து வருது. 1982 20வது 1982 வந்திருக்காங்க நினைக்கிறேன். பி வெண்ணிலா மேடம் டீம்ல இருந்து பாலகிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க நினைக்கிறேன். வெண்ணிலா மேடம் வந்திருக்காரா? வாங்க சார் வாங்க. அடுத்த மாசம் எடுத்துறதாக இங்கே மறக்காம போட்டுருங்க. இந்த பிரைஸ் நீங்க தான் எடுக்க போறீங்க. டோக்கன் இன்னும் அப்படியே போட்டுருங்க. கொடுங்க. இங்க என்ன போடணும்? எல்லாரும் போட்டீங்களா? எல்லாரும் போட்டாச்சா? பாக்காம்பேடு வேற யாரும் இருக்காங்களா? குழந்தை வருது. ரொம்ப என்ன கூட பாத்துக்க மாட்டியா? நம்பர் 3 பாலகிருஷ்ணன் கேராப் சரவணன் ஒவ்வொரு நம்பர்ல போயிட்டு நம்பர் 6 டிடி கண்ணன் கேராப் நித்யானந்த் சார் அடுத்த நம்பர் 11 ராமகிருஷ்ணா ரெட்டி சார் டீம்ல இருந்து நந்திகா மேடம். அடுத்த நம்பர் 25 26 இரமோர் சார் டீம்ல இருந்து கார்த்திக் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 32 ரெடியா இருங்க. அது யார் டீம்ல இருந்து நிர்மலா மேடம். வாங்க. 32 சொல்லட்டுமா? அடுத்தது 43 44 ரெடியா இருங்க. 43 44 சார் சூர்யா சார் வாங்க. விழாக்கு வந்து 31வது குழுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இதோட அர்த்தத்தை ரெசிபி